உங்களுக்குள் இருக்கிறவர் 3 காரியங்களை பண்றாரு பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிறவர் என்ன பண்றாரு? ஒன்று, உங்களுக்குள்ள வந்த உடனே என்ன பண்றாரு? புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். இதெல்லாம் வசனம் காமிக்கிறாருங்க. புது சிருஷ்டியா மாற்றுகிறார். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். இந்த புது சிருஷ்டிப்பு என்பது எப்படி உண்டாகிறது? தேவனுடைய வார்த்தையை கொண்டு தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே நடப்பிக்கிறார். அப்ப உள்ள வருகிற அவர், இந்த பெரியவர், உலகத்தில் இருக்கிற காட்டில் பெரியவர்னு சொல்றாரு. உள்ள வந்தவன் என்ன பண்றாரு? வசனத்தை வைத்து நம்மை புது சிருஷ்டிகளாக்கி நம்மை மறுபடியும் பிறக்க செய்து புது சிருஷ்டிகளாக நம்மை உருவாக்குகிறார், ஜெனிப்பிக்க பண்ணுகிறார். இதான் முதலாவது காரியம். இரண்டாவது காரியம் என்ன? நமக்குள்ளாக அவர் தம்முடைய வார்த்தையை வைத்து தம்முடைய சுவாபத்தையும் தம்முடைய ஜீவனையும் நமக்குள்ளாக கட்டி எழுப்புகிறார். He builds the nature and the life of God in us. திருப்போம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன் அவர் உனக்குள்ளே இருந்து தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உன்னை நடத்துகிறேன், உன்னை கொண்டு போடுறேன், உன்னுடைய லட்சியத்தை, உனக்காக தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை, திட்டத்தை நிறைவேற்ற நான் உதவுறேன்னு சொல்லி அவர் உள்ள இருந்துட்டு நடத்துறாரு. உள்ளேயே கைடு இருக்கிறார், உள்ளேயே நடத்த வல்லவர் இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ நாம் அவர் மேலதான் பெரிய கவனத்தை செலுத்த வேணும். பாருங்க, அங்கேயும் இங்கேயும் அலையறதை விட்டு போட்டு இதை அறிந்து கொள்ள வேண்டும். எனக்குள் இருக்கிறவரோடு ஒரு ஐக்கியம், எனக்கு நெருக்கம் ஏற்பட வேண்டும். அவரோடு ஒரு பெரிய உறவு எனக்கு உண்டாக வேண்டும். அவருடைய மனதை அறிந்து கொள்ளுகிற ஒரு இணக்கம் எனக்கு உண்டாக வேண்டும். அவருடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்களாக நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் ஒவ்வொரு நாளும் அவரை நான் எதிர்பார்க்க வேண்டும். எனக்குள் இருக்கிறவர் என்னை நடத்துவார் என்பதை நான் எதிர்பார்க்க வேண்டும். எந்திரிச்சவன எனக்குள் இருக்கிறவரை பற்றி நான் எண்ணி பார்க்க வேண்டும். எனக்குள்ள இருக்கிறவருக்கு முதல்ல நான் ஹலோ சொல்லணும். ஹலோ, இவரை கண்டுக்கிறதே கிடையாது. இன்னைக்கு யாரை பிடிக்கலாம் பிரதர்? இவரை பிடிச்சி தொங்கலாமா, அவரை பிடிச்சி தொங்கலாம். இங்க இருக்கிறார் பாருங்க, இவரை தொங்கவே இல்லை, அவர் ரெடியா இருக்கிறாரு, உதவி செய்யறதுக்குன்னு உள்ள இருக்கிறாரு. அவரை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது. எத்தனை பேர் யோசிக்க போறீங்க? ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் சொல்லுங்க. அவர் விருப்பத்தையும் நோக்கத்தையும் கொடுத்து அவர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி அவங்களை நடத்தி வெற்றிகரமாக அவங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அதுல சந்தேகமே கிடையாது. அடுத்த வசனம் பிலிப்பியர் 4:13. எல்லாருக்கும் தெரியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அப்ப எனக்குள்ள இருக்கிறவர் என்ன பண்றாரு? அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. பவுலை கேட்டீங்கன்னா அவர் சொல்றாரு, செய்ய முடியும் 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 என்னால முடியும். ஏன்னு சொன்னா அவர் தான் விருப்பத்தை கொடுத்தாரு, அவர் தான் நோக்கத்தை கொடுத்தாரு, அவர் தான் சித்தம் கொள்றாரு, அவர் தான் எனக்குள்ள இருக்கிறாரு, அவர் தான் நடத்தி கொண்டிருக்கிறாரு. ஆகவே நான் நினைக்கிறதும் கேட்கறதுக்கு மிகவும் அதிகமாக தான் நடந்துகிட்டே இருக்குது எனக்கு வாழ்க்கையில. என்னை விட்டா நான் கொஞ்சமாக தான் நினைப்பேன். அவர் என்ன பண்றாரு? என்னை அதிகமாக நினைக்க வைத்து கொண்டே இருக்கிறாரு. தினந்தோறும் எனக்குள்ள இருந்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறாரு. ஆகவே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஹலோ, இருக்கீங்களா? அப்ப பலன் உண்டு. நிறைய பேர் எனக்கு பலவீனம் உண்டுன்ற அறிவுல தான் இருக்கிறாங்க. ரொம்ப பலவீனம் பிரதர், இந்த பலவீனத்துல 15 வருஷமா நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். அந்த பலவீனத்தை விட பெரிய பலவான் உள்ள இருக்கிறார். இந்த பலவீனத்தை மாற்றக்கூடியவர் உள்ள இருக்கிறார். அப்ப ஏன் அதை ரொம்ப யோசிக்கிறீங்க? அதை ரொம்ப யோசிக்காம என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. பலன் உண்டு. குடும்ப வாழ்க்கையை வாழ எனக்கு பலன் உண்டு. வெற்றிகரமா இந்த குடும்பத்தை நடத்தி செல்ல எனக்கு பலன் உண்டு. வெற்றிகரமா இந்த தொழிலை, இந்த வியாபாரத்தை செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த கம்பெனி நடத்த எனக்கு பலன் உண்டு. வெற்றிகரமா இந்த தொழிலை செய்ய எனக்கு பலன் உண்டு. வெற்றிகரமா படிக்க எனக்கு பலன் உண்டு. வெற்றிகரமா வேலை செய்ய எனக்கு பலன் உண்டு. வெற்றிகரமான ஒரு மனைவியா இருக்க பலன் உண்டு. புருஷனா இருக்க பலன் உண்டு. தகப்பனா இருக்க பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. எல்லாம் சொல்லுங்க, பலன் உண்டு. எல்லாம் சொல்லுங்க, பலன் உண்டு. ஏன் பலன் உண்டுன்னா எனக்குள்ள அவர் இருக்கிறார், அதனால பலன் உண்டு. இருக்கீங்களா? சரி. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். அதான், அதனால தான் பலன் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அப்ரோச் அதுதான். சங்கீதம் 27 திருப்போம் பாருங்க. சங்கீதக்காரன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இவ்வளவு விஷயம் புரிஞ்சு வைத்துக் கொண்டிருக்கிறான். சொல்லுகிறான், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு?
பயப்படுவேன். என்ன சொல்றான்? கர்த்தரே எனக்கு வெளிச்சமும் ரட்சிப்பும் ஆயிட்டார். வெளிச்சம்னா என்ன? அவர் எனக்கு எல்லா காரியங்களும் புரிய வைக்கிறார். எல்லா சத்தியங்களையும் எனக்கு அறிந்து கொள்ளும்படியா எனக்கு கிருபை செய்கிறார். என்னை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார். கர்த்தரே எனக்கு வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். ரட்சிப்புனா என்னுடைய விடுதலையா அவர் இருக்கிறார். ரட்சிப்புமானவர்னு சொன்னா ஏதோ இது ஒரு உபதேச ரீதியில் அல்ல, அந்த ரட்சிப்பை எனக்கு நிஜமாய் எடுத்து காட்டுகிறவர் அவர். இது எப்பேற்பட்ட ரட்சிப்பு என்றதை எனக்கு புரிய வைக்கிறவர். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். அவர் என்ன பண்றாரு? அவர் எனக்கு உள்ள இருந்துகிட்டு அவரே என் ரட்சிப்பும் அவரே என் வெளிச்சமா இருக்கிறபடினாலே இப்போ எனக்குள்ள இருந்து என்ன சத்தம் வருது? நான் யாருக்கு பயப்படுவேன்? எப்படி வருது பாருங்க. யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். யாருக்கு? அப்ப இந்த யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு அஞ்சுவேன்றதுக்கு முன்னால என்ன வரணும்? கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் வந்தா யாருக்கு? அதான் நேச்சுரல் ஆன்சர். கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் வந்தா என்ன வரணும்? யாருக்கு அஞ்சுவேன்? பாருங்க, அதை குறித்த ஒரு பெரிய உணர்வு. கர்த்தர் எனக்கு என்னவா இருக்கிறார் என்பதை குறித்த பெரிய உணர்வு 1 யோவான் 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில், எல்லாம் சொல்லுங்க, ஏனெனில். ஏன் ஜெயித்தீர்கள்? உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்ப கர்த்தர் சொல்றாரு, தேவனால் பிறந்தவர்கள் நீங்கள், அவர்களை ஜெயித்தீர்கள். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்கள் பெரியவராக இருக்கிறபடினால்தான் அது நடந்தது. இவர் தான் என்ன பண்றாரு? உள்ள இருந்துகிட்டு நம் மூலமாக மற்றவர்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். முதல்ல உலகத்துக்கு, பிறகு விசுவாசிகளுக்கு. 2 வசனம் கடன்னு பார்ப்போம். மார்க் 16 அதிகாரம் 15 வசனம். மார்க் 16:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். பாருங்க, உயிர் தெழுந்த கிறிஸ்து சொல்றாரு, எல்லாருக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள்னு சொல்றாரு. அப்புறம் 17 வசனத்திலிருந்து சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷையில பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அதை அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கையில் வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். இப்போ 19 நல்லா கவனிங்க. உயிர் தெழுந்த கிறிஸ்து இவங்களோட போய் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. போய் பண்ணீங்கன்னா இதெல்லாம் நடக்கும்னார். சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன பண்ணார்? இவ்விதமாய் கர்த்தர் அவளுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு போயிட்டார். சொல்லிட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் போய் உட்கார். ஆனா அடுத்த வசனத்தை கவனிங்க. அவர்கள் புறப்பட்டு போய், அவர் போயிட்டாரு, இவங்க என்ன பண்ணாங்க? புறப்பட்டு போய் எங்கும் சொன்னதை செஞ்சாங்க, போய் பிரசங்கம் பண்ணார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து. போயிட்டாருன்னு நினைச்சோம், அவங்களோட தான் இருக்கிறார். போயிட்டாருன்னு நினைச்சோம், ஆனால் அவங்களோட தான் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? வார்த்தையில இருக்கிறார். அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள், அது அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையில் அவர் அவர்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் மூலமாக அவர்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் போயிடல, அவர் கூட தான் இருக்கிறார். வார்த்தையை பிரசங்கும் போது அவர் கூட இருந்து வேலை செய்கிறாராம். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களால வசனத்தை. அப்ப அவங்களுடைய பங்கு என்ன, அவருடைய பங்கு என்ன? இவர்கள் என்ன பண்ணாங்க? வசனத்தை பிரசங்கித்தாங்க. அவர் என்ன சொல்றாரு? வாயை திறந்து வசனத்தை பிரசங்கம் பண்ணுறார். அவர் என்ன பண்றாரு? வசனத்தில் சொல்லப்பட்டதை உறுதிப்படுத்துறார். அவர் அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறார். நாம் என்ன பண்றோம்? பிரசங்கம் பண்ணுகிறோம். ஹலோ, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. நம் மூலமா நடக்குது. யார் நடப்பிக்கிறது? அவர். நாம் என்ன செய்யணும்? நான் அற்புதத்தை நடப்பிக்கிறது இல்லை, நான் என்ன பண்றேன்? வசனத்தை பிரசங்கம் பண்றேன். அவர் என்ன பண்ணுகிறார்? அற்புதத்தை நடப்பிக்கிறார். நல்லா கவனிச்சிங்களா? அச்சார வசனத்தை பிரசங்கம் பண்ணினா அற்புதத்தை நான் நடப்பிக்கிறேன்றார். வசனத்தை பிரசங்கம் பண்ணலன்னா கூட இருக்க மாட்டேங்கிறார். பாரம்பரியத்தை அதை அதை பிரசங்கம் பண்ணி எங்க இது ஆக்கும், எங்க சபையில் இதாக்கும், எங்க நம்பிக்கை எப்படி ஆக்கும் அப்படிலாம் ஆச்சரிய போயிட்டு வரேன். டேட்டா நீ பண்ணிக்க, நீ கடந்து பிரயாசப்பட்டுக்கிட்டு, வேர்வை சிந்திக்கிட்டு, போராடிக்கிட்டு, என்னமோ பண்ணிக்கிட்டு. வசனத்தை சொன்னால் நான் கூட இருக்கிறேன். விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள் ஆகணும்னு சொன்னதெல்லாம் நடக்கும் இல்லையா? சரி, அடுத்த வசனம் 1 தெசலோனிக்கர் 2:13.
ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாய் ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தெசலோனிக்கேயருக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கார் அப்போஸ்தலனாகிய பவுல். சொல்றாரு, கேட்டீங்க, தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டீங்க, அது மெய்யாகவே தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. பாருங்க, நமக்குள்ளே இருக்கிறவர், பவுலுக்குள்ளே இருக்கிறவர், அவர் மூலமாய் விசுவாசிகளுக்கு தேவனுடைய வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார், அவர்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவருங்க, பெரிய வேலையை நடப்பித்து கொண்டிருக்கிறார். உங்களை ரட்சித்தார், உங்களை மறுபடியும் பிறக்க செய்தார், உங்களுக்குள்ள ஒரு இதை பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த விருப்பத்தையும் செய்கையும் உங்களுக்குள்ள உண்டாக்கி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஆற்றல் உண்டாகி கொண்டிருக்குது. தினந்தோறும் வசனத்தை கேட்க கேட்க தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கங்கள் உங்களுக்கு தெளிவுபட ஆரம்பிக்கிறது. உள்ள அதை டெவலப் பண்ணி கொண்டே இருக்கிறார். அதை நிறைவேற்றுவீர்கள். உங்கள் மூலமாக உலகத்திற்கும் விசுவாசிகளுக்கும் தேவனுடைய வார்த்தையை அவர் கொடுக்க உங்களுக்குள்ளாக பெரியவர் இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். இங்கிருந்து வெளியே போகும்போது இதை மறந்துடக்கூடாது. உங்களுக்குள்ளே இருக்கிற பெரியவர் அவர் கோயிலில் இல்லை, அவர் எங்கே இருக்கிறார்? உங்களுக்குள்ளே இருக்கார். இருக்கீங்களா? கோயிலுக்கு எதுக்கு வர்றோம்? அவரை பார்க்க வரல கோயிலுக்கு. அவரை பார்க்கறதுக்கு எதுக்கு கோயிலுக்கு வரணும்? அவர் உள்ளே இருக்கிறார். ஆலயத்துக்கு எதுக்கு வர்றோம்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வர்றோம், கூடி சேர்ந்து ஆராதிக்க வர்றோம். ஆனால் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இப்போ எந்திரிச்சு வெளியே போறீங்க, அவர் எங்கே போகிறார்? உங்களுடைய போகிறார். உங்கள் சவால்களை சந்திக்கும் போது அவர் எங்கே இருக்கிறார்? உங்களுடைய இருக்கிறார். உங்கள் பிரச்சனைகள் போது அவர் எங்கே இருக்கிறார்? உங்களுடைய இருக்கிறார். உங்களுக்கு தேவைகள் எழும்பும் போது அவர் எங்கே இருக்கிறார்? உங்களுக்குள்ளேயே இருக்கிறார். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்வோம். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து எல்லாரை காட்டிலும் பெரியவர். எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர், வியாதிகளை காட்டிலும் பெரியவர், சத்துருவை காட்டிலும் பெரியவர், என்னுடைய வாழ்க்கையின் சகல போராட்டங்களை காட்டிலும் அவர் பெரியவர். எனக்குள்ளேயே இருந்து என்னை பலப்படுத்தி, எனக்கு வழிகாட்டி, என் வெளிச்சமாயிருந்து, என் ஜீவனாயிருந்து, என் பலனாயிருந்து, எனக்கு எல்லாவற்றுக்கெல்லாமாய் அவர் இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலன் உண்டு. எனக்கு பலன் உண்டு. எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. பவுல் எப்படி இந்த எண்ணங்களால் நிறைந்திருக்கிறாரோ அப்படியே நாமும் நிரம்ப வேண்டும். அதுக்காக போதிக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்குள் இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்கள் உள்ளங்களிலேயே நீர் இருக்கிறீர். எங்களுக்கு தூரமானவர் அல்ல. எங்களுடைய பதில் எங்களுக்குள்ளாகவே இருக்கிறது. எங்களுடைய வல்லமை எங்களுக்குள்ளாகவே இருக்கிறது. நாங்கள் தேடுகின்ற எல்லா சக்தியும் வல்லமையும் எங்களுக்குள்ளாகவே இருக்கிறது. எங்களுக்கு வேண்டிய எல்லா சகாயமும் பதிலும் ஆற்றலும் எல்லாம் எங்களுக்குள்ளேயே இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அதை குறித்த ஒரு பெரிய அறிவு ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். மனக்கண்கள் திறக்கப்படட்டும். எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர் எங்களை பலப்படுத்துறதுனால எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு என்கிற அறிவு ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் கர்த்தாவே. அந்த ஒரு உணர்வோடு இந்த இடத்தை விட்டு செல்லட்டும். இந்த வாரம் முழுக்க ஒவ்வொரு நாளும் அதை அவர்கள் எண்ணி பார்க்கட்டும். அவர்களோடு நீர் வாசம் பண்ணுகிறவர், அவர்களோடு செல்லுகிறவர், அவர்கள் போகிற இடமெல்லாம் நீர் அங்கே இருக்கிறீர். அவர் சந்திக்கிற பிரச்சனை எல்லாவற்றிலும் கூடவே இருக்கிறீர். ஆகவே அவர்களால் எல்லாம் சாத்தியமாக முடியும். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு பலன் உண்டு. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த எண்ணங்கள் உள்ளங்களை ஆட்கொள்ளட்டும். வெற்றியும் ஜெயமும் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக.